வணக்கம், வாழ்க வளமுடன். நக்சன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், ஜோதிடர், ஆசிரியர், பாலக்காடு. ஒரு ஜாதகமும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லி அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் எந்த சூட்சமத்தில் இருக்கிறதோ அந்த சூட்சம செயல்பாட்டின் மூலம் செயல்பட்டால் வெற்றி பெறும்னு சொல்லக்கூடிய அமைப்புல NLS அப்படிங்கிற ஒரு முறை, அதாவது நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி ஒரு முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இது முழுக்க முழுக்க பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் கலந்த முறையில பார்த்து சொல்றோம். சரி, இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். வருகிற ஏப்ரல் மாதம் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா வருகிற ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா மேசம் ராசிக்கு, அதாவது செவ்வாய் பயிற்சியாகி 12ஆம் இடத்தில் போய் இருக்கிறார். சுக்கிரன் பயிற்சியாகி மேசராசியிலே வந்து இருக்கிறார். அப்போ 2 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் சூரியனும் சேரும் பொழுது இந்த மேசம் ராசிக்கு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதம் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவுகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சுப செலவுனா இப்போ ஒரு திருமண காரியத்திற்காக செல்வது, இல்லை வீடு புண்ணியாச்சனைக்காக செல்வது, ஒரு நல்ல நல்ல விஷயங்களுக்காக செல்லக்கூடிய சுப செலவுகள், ஆன்மீக யாத்திரைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சில புதிய வரவுகளுக்காக பர்னிச்சர் ஐட்டம்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி புது புது ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய, அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், பர்னிச்சர் ஐட்டம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பொருள் வகையில ஏதாவது ஒரு சுப செலவோ, இல்ல வீடு காம்பவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மதில் சுமர் பராமரிப்பு சுப செலவு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருடைய அமைப்பிற்கு ஏற்றாற்போல் இந்த செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி மேசராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். இல்லையா அதில் ஒரு விரய செலவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதே போல் குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுன்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் தன் ராசிக்கு 12இல் போய் இருக்கிறார். மேசம் ராசிக்கு 12இல் போய் இருக்கும் பொழுது அவர் ஆரோக்கியத்தில் சில இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான முயற்சிகளை செய்வார். அதாவது இந்த மேசராசியுடைய குணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்குன்னு பார்க்காம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு குணம் இருக்கு மேசராசி. யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் வேணும், எல்லாத்தையும் பண்ணணும், பிடிக்கணும்னு ஓடி ஓடி லாஸ்ட் உங்களுக்காக பண்ணக்கூடிய ஒருத்தர் உங்க கூட இல்லை அப்படின்னு உள்ள ஒரு ஆணோ பெண்ணுக்கோ எல்லாருக்குமே இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு மனசுக்குள்ள ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய மாதங்களாக நமக்கு பிரபவ வருடம் ஒவ்வொரு சில செயல்களை செய்து தரும். அது தமிழ் புத்தாண்டுல நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா கையாளக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஏதாவது கையில் இருக்கும் பொருள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மொபைல் போனோ, வண்டி வாகனங்களோ, அதாவது உங்களுடைய 2 வீலரோ, உங்களுடைய பர்ஸோ, ஏதாவது ஒரு ரீதியான ஒரு களவு போகும் தன்மை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. இந்த இடத்தில் இருந்து இந்த பொருளை காணும் என்று நீங்க தேடி ஒரு தவிப்புக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் போய் மேசராசிலேயே இருக்கார். அவர் அஸ்வினி நட்சத்திரத்துல இப்ப பயணம் பண்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ பூரட்டாதியில பயணம் பண்றார் மீன ராசியில. அதனால பாத்தீங்கன்னா கையில் இருந்து, அதாவது நகைகள், தங்க நகைகள்னு சொல்லக்கூடிய நகைகள் காணாமல் போவதோ, இல்ல வெள்ளி சம்பந்தப்பட்ட நகைகள் காணாமல் போவதோ, ஏதாவது ஒரு இழப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அத நம்ம உங்களுடைய ஒரு செயல்பாட்டுல ஒரு வெற்றி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு
அமைப்பு இருக்கு. ஒரு இழப்புக்கு பின் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மேசராசிக்கு இருக்கு. இந்த இழப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் இந்த மாதிரி இழப்புகளாக வரக்கூடியது. வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் செயல்படக்கூடியதுல இருக்கு. அதே மாதிரி எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. எதிர்பாராத பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல படிப்பில் கவனம் அதிகமாக இருந்தால் மட்டுமே நமக்கு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா மேசராசிக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ராசி அதிபதி 12ல் போயிருக்கிறார். 1க்கும் 8க்கும் உடையவர் 12ல் போயிருப்பதனால் புத்தி மந்தம் ஏற்படும், புத்தி செயல்பாட்டில் தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால படிப்புல நல்ல கவனமா இருந்தா தான் பரீட்சையில பாஸ் ஆக முடியும், மார்க் எடுக்க முடியும், எல்லாமே செயல்பட முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க, வெளியூர் வெளிநாட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணி கொடுக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, கரெக்டா எழுத்து பிழை இல்லாமல் இருக்கிறதா, இன்சில் மாறாம இருக்குதா, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில ரிட்டர்ன் ஆகும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி குடும்பம், தொழில், ஆரோக்கியம், அவர்களுடைய வாக்கு, இதை எல்லாமே ஜாக்கிரதையாக கையாளக்கூடிய இந்த மாதமாக இருப்பதால், வெற்றிகள் பின்தொடர்வதாக இருப்பதால், தோல்விகள் முன்னில் இருப்பதால் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து செயல்பட்டோம்னா இந்த மாதத்தில் பல இடர்பாடுகளை தவிர்க்க முடியும். மேசம் ராசி ரொம்ப கவனமா தான் இருக்கணும்.